ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் நான் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் குழம்பு, கருவாட்டு தொக்கு, வெந்தய சோறுங்க. சும்மா அப்படி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக, சும்மா அந்த குளிருக்கு சில் கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு விசில் விட்டுற வேண்டியதான். அப்படியே எடுத்து கடைஞ்சிட வேண்டியதாங்க. சூப்பராகவே இருக்கும். கடைஞ்சி நம்ம கடைசியில் மாதிரி தாளிச்சிடணும். சின்னதாக ஒரு வட்டா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பொடிசாக இருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து தலை ஊற்றி ஊற்றிட வேண்டியது தான். அப்படியே குழம்பு தூக்கி அதில் ஊற்றிடணும். அந்த வட்டால் அவன் இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் புளியுமே ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கருவாடு தொக்கு தாங்க. வஞ்சரம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக சுடுதண்ணில் தாங்க நான் கழுவேன் கருவாடு எப்பயுமே. நல்லா கழுகி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. வஞ்சர கருவாடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்தா வஞ்சர கருவாடு மாதிரி தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இதுக்கு தாங்க வெந்தய சாப்பாடுன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கு. இன்னும் வெங்காயம் முட்டை செம்மையாக இருக்கும். அடிக்கடி எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. வெங்காயம் முட்டை செஞ்சு வெந்தய சோறாக்கி இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செய்வாங்க. உங்களில் யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 90s கிட்ஸ்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. அப்போலாம் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா வெங்காயம் போட்டு நல்லா அதே எண்ணெயில் வணக்கிட்டோம். வணக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தான் உப்பு போட்டேன். உப்பு அதிகமாக போடல. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கனால உப்பு போடவே இல்லை, கொஞ்சமாக தான் போட்டேன். அவ்வளோதான். வெங்காயமே நல்லா சூப்பராக வணங்கி வந்துருச்சு, வெந்து வந்துருச்சு. அது வறுத்து வச்ச கருவாடையுமே போட்டுருவோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது வஞ்சர கருவாடா என்னன்னு தெரியல எனக்கு. வஞ்சர கருவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. தொக்குமே ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் குழம்புமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ எல்லாம் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் லஞ்ச் சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.